கொழுக்கட்டை தரேன் கண்டா எடுத்து அப்படியே போங்க இங்க வாங்க வாயா என் வண்டியில் 2 வாழைப்பழம் எடுத்துமா வா போவா போகலாம் சரி வா போவா இதுவே அதை ஊற்றி விட்டுலாம் கொடுத்துருவாங்க நீங்கள் மாமனும் கூட ஆமாம்மா தண்ணி வேணும் சக்கரை போகலாம் முட்டை வீட்டுக்காரன் உள்ள உட்காந்து நீ நான் பிடிச்சி நிக்கிறேன் எனக்கு பயமா போச்சு செல்வம் சொன்னா அது தூங்குறது சாய் முட்டை வாங்கணும் அதெல்லாம் சாய் வந்துருக்கு என் வண்டி தான் உங்களால் கட்டவே முடியாது என்னால கட்ட முடியாது நான் என்னால் விட்டு எங்கே ஏமாறேன் ஓடு 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 சடையில் இருந்தது அந்த இது ஓடி போச்சு அங்கே போய் ராம போய் என்ன பண்ணுறாங்க என்ன உன் பொண்டாட்டி குஞ்சா கல்யாணத்துக்கு காலை போய் சேர்க்கணும் கல்யாணத்துக்கு அங்காளி பங்காள மாவு வச்சாங்க ஐயோ கொண்டான் லைட்டு அங்க வெற்றிவே பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக வளரை கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு காலத்துக்கு அருமை மனைவி ஆசை மனைவி கோட்டா கோத்தி வந்தாங்க
யாரு அந்த பவுடர் கூட இதாகிடும் கழுதுல கத்தி பேசாதீங்க கத்தி பேசாதீங்க கத்தி நீ கத்தி பேசுனா இந்த அம்மாவுக்கு வேலையா இருக்கும் வீட்டுக்காரரு கத்தி பேசுறாருன்னா மலையில இருக்காரு மழை தண்ணி எல்லாம் குடிச்சு மலையில தானே பதிவு இருக்கிறோம் அங்க மழை தண்ணி உடம்புக்கு ஆகாது அதனால பொய்யா பேசுறேன் பக்கத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் தவிர பூரா வந்து வெறும் வெள்ளை கட்டணம் தான் உட்காந்து நீ பூரா பொறுமையா பேசாது இந்த நாளில என்னுடைய பாதார வந்து எந்த வித கொஞ்சம் நல்லா இருமா நல்லா இருக்குன்னு குக்கம் வந்து போறியா ஒரு நல்ல வார்த்தை அது எவ்வளவு சந்தோஷம் எவ்வாறு அதுதான் எவ்வளவு கொடுத்தாலும் சோறாக்கி வச்சா நல்லாவே இல்லை நான் பொண்டாடி சோறு போட்டோன்னே கூட்டுக்கார மக்கள் நல்லா இருக்குமா என்ன பண்றதா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அவங்க கூட்டுக்காரங்களுக்கு ரொம்ப வேர்த்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாலும் நீ சொல்லி விட்டு கூடாது அவனா சொல்லி விட்டு கூட்டியா மேனேஜர் போன் பண்றா அவன்கிட்ட பணம் அவன்கிட்ட ஒரு வீட்டுல வசூல் பண்றான் ஆனந்தபுரத்துல இருந்து போட்டீங்க கைப்பற்றி விட்டாலும் அமரகண்டா தீவுல அப்படி இருந்தா போயிடும் உங்க வீட்டுக்காரன் உன்னை டிங் டிங் பண்ணவே இல்லையா ஊற வைக்கணும் உள்ள மேத்த நீ ஏன் பொண்ணாடி வந்து வந்தா ஏற்பட்ட மன சங்கடத்தை போய் ஆற்றலாம்
ஒன்றரை சென்று முறையிட்டா ஒரு வழி போறோம். சிவபெருமான் கைலாய பரவ சென்று ஸ்ரீராம் பழனி எங்கே மேல வந்து ஆடி. ஆமா அவர் யார் என்னோட சீட்டு உடுப்பு தான் பட்டி வச்சுக்கிறேன். நாடு கொடுத்தாங்க சிட்டு அந்த இவரா அதே ஒரு வேஷம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் தான் கூட இருக்கணும். சிவராத்திரிலாம் 6 மாதத்துக்கு முன்னே வச்சோம். எந்த கோட்டை எங்கே இருக்கு போகிறோமோ தெரியலையா? சிவா என்ன ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்காரு. இன்னும் நல்ல இதில் கைட்டு போட்டு அவனுக்கு நல்ல இல்லையா? அவ்வளோதான் அதே முடிஞ்சு.
மகத்தாக இருக்க முடியாது. ராஜேந்திர மெய் என்று சொல்லக்கூடிய அன்பர் எனக்காக கொடுத்து கொண்டாடுகிற 500 லட்சமாக பாவித்து அன்னாருக்கு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் இந்த கோயிலை சீக்கிரமாக இது இருக்கும்படியான எல்லாம் சேர்ந்து முடிச்சா நல்லா இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை அந்த அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் போது அதாவது கோயில் என்பது ஒருவர் கட்டுவது அல்ல, பலர் கொடுத்து கட்டுவது. அப்படி கட்டினாதான் கோயில் ஒருத்தருக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது. தெய்வம் முழுவதும் தண்ணி தடாகம் கோயில் எல்லாமே அனைவருக்கும் பொது, ஒருத்தரும் சொல்லக்கூடாது. அனைவரும் சேர்ந்து கட்டினால்தான் ஆலயம். ஒருவர் கட்டினால் ஆலயம் அல்ல, பலரும் சென்று அதுல இழப்பாரினால ஆலயம். அப்படி அந்த ஆலயத்தை முழுமையாக பண்ணி இருக்கும்படியான அனைவரும்